பட் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளில் எத்தனை சிட்டிங் போகணும், எத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட் நீடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஜென்ரலாக இதில் இருக்க ப்ரொசீஜர் என்ன டாக்டர்? பேசிக்காக உங்களுடைய குழப்பங்கள் என்ன, உங்களை எப்படி வந்து அதோடைய முடிவுகளை எப்படி எடுக்க வைக்கணும். ஒரு சாதாரண ஒரு 1 hour 2 பேரும் பேசும்போது அவங்க மனசில் இருக்க விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் போது இந்த ஒரு ஈஸியாக கைட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனைகளை வெறும் ஒரு 1 or 2 செட்டிங்ஸ்லேயே வந்து சரி பண்ணிடலாம். பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்போது அவங்களால வந்து ஒரு நோய் இது சிவியர் டிப்ரெஷனில் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர் லாஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு லாஸில் இருக்காங்க. இப்போ நான் அதிகமாக பார்க்கக்கூடியது கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் தென் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸை தான் நாங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு நோய் வந்தோடனே அந்த ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் வந்தோடனே ஐயோ நம்ம இறந்துருவோமான்ற ஒரு பயத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் நார்மலாக அவங்கள அணுகும் போது அவங்கள வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ஆரம்பத்திலேருந்து ட்ரீட்மெண்ட்டோடைய முடிவு வரைக்கும் நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக இருப்போம். ஸோ ஆரம்பம் போதே வந்து தைரியம் சொல்லி இது ஒன்றும் இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, உங்களுடைய டிசீஸ் வந்து ரொம்ப சிம்பிளானது, அதான் சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோ எஜுகேஷன் பண்ணும்போது அந்த டிசீஸோட ஸ்டேஜஸில் நாங்கள் பண்ணுவோம். இப்போ பியூர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தோடு ஒருத்தர் வராங்க, ஒரு சிவியர் டிப்ரெஷன், அவங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அதோடைய காரணங்கள் என்ன, இவருடைய வாழ்க்கை முறை எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவரால் வந்து எப்படி நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு செஷன் ஆகிடும். சில டைமில் வந்து அந்த கண்டுபிடிக்கிற அந்த அவரோட பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்கிற சில டைம் வந்து சில பேர் வந்தவுடனே ஈஸியாக சொல்லிடுவாங்க, எல்லா விஷயம் சொல்லிடுவாங்க. பொதுவாக சைக்காலஜிஸ்ட் கிட்ட என்ன ஆகும்னா அந்த ரேப்போ டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதை டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து எல்லாமே சொன்னால் மட்டும்தான் எங்களாலேயும் கரெக்டான ஒரு தீர்வு சொல்ல முடியும். நிறைய நேரங்களில் வந்து நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு சில விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க, சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தரை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதனால தான் இவருக்கு டிப்ரெஷன் வந்திருக்கு, இதனால தான் இவர் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்த ஒரு யூஸ்வலாக ஒரு 6 செட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ்ன்றது அடிக்கடி உடனே வருமா அப்படின்னு கிடையாது, வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரியாக தான் பிரித்து நாங்கள் பண்ணுவோம். ஒரே ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் முறை. யூஸ்வலாக சிவியராக இருந்தால் 6 to 8 வாரம், இல்லைன்னா ஒரு 1 or 2 செட்டிங்லேயே கூட சில பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு குழப்பம் தீர்ந்துடுச்சு இல்லையா.